ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஹெடிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து டிப்ரோட்டீன் சொல்லக்கூடியது. டிப்ரோட்டீன் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸ்னாப்டோனல் காம்ப்ளெக்ஸ், ஸ்னாப்டோனமல் காம்ப்ளெக்ஸ் டிசாம்பிள்டு, அதாவது டிசாம்பிள்டு அண்ட் டிசால்வ்ஸ். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டீமல், அதாவது ஸ்னாப்டீமல் தொகுப்பு சொல்லக்கூடியதான் ஸ்னாப்டோனல் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடியது. இது வந்து கலைந்து கரைய தொடங்குது. அப்போ ஸ்னாப்டோனல் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். அது டிசாம்பிள்டு அண்ட் டிசால்வ்ஸ்னா, இப்போ குரோமோசோம் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சது பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்குது. கரைய தொடங்குதுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்டமாக இருக்கிறது கலையும், அப்படியே கலைஞ்சு தனித்தனியாக போகும். அதான் கலைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் remain attached one or more points where crossing over has taken place. இங்கே இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா ஒன்றோட ஒன்று ஒத்து காணக்கூடிய குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கிராசிங் ஓவர்னா குறுக்கேற்று நடைபெறுகிறாங்க. அதாவது சில பாயிண்ட்ஸில், ஒரு குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸில் வந்து குறுக்கேற்று நடைபெறும். ஒன்றோட ஒன்று என்ன செய்யணும் தான் இணையும், இணைஞ்சு கிராசிங் ஓவர் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராசிங் ஓவர் ஏற்படுது. அடுத்து பாருங்க, அது பாருங்க, இந்த ஸ்பாயின்ஸ் அட்டாச்மெண்ட் வேர் எக்ஸேபிள் ஸ்ட்ரக்சர் அகர் இன் சைட்ஸ் கிராசிங் ஓவர் கார்டு சியாஸ்மேட்டா. எங்கே இணையும் பார்த்தீங்கன்னா சியாஸ்மேட்டா சொல்லி ஒரு புள்ளியில் தான் இணையும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டுக்கு பேர் வந்து, அந்த சைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஒன்றோட ஒன்று கிராஸாக இணையும், அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கிராஸாக இணையுது வாங்குறேன். இது எப்படி இணையும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குரோமோசோம் இருக்குது, இங்கே ஒரு டிப்ளாய்டு குரோமோசோம் இருக்குது, இது சென்ட்ரோமியர், இது குரோமேட்டிட். இங்கேயும் ஒரு குரோமோசோம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்டர் குரோமேட்டிட். இது ரெண்டு என்னது, இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் குரோமேட்டிட் பேர். ஆனால் இது ரெண்டும் பாருங்க, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டர் குரோமேட்டிட். இது ரெண்டும் ஒரே மாதிரி சிஸ்டர், ஆனால் இது ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. இது வந்து நான் சிஸ்டர் குரோமேட்டிட் சொல்லுவாங்க, சிஸ்டர் குரோமேட்டிட் பேர். ஆனால் இது வந்து ஒன்று ரெண்டு, இப்போ பாருங்க, இந்த குரோமோசோம் இது வந்து ஒன்று ஒன்று இணையும் பொழுது இந்த குரோமேட்டிட் இதுவும் வந்து ஒன்று ஒன்று கிராஸ் ஆகும். இந்த மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் எக்ஸேல். இது பேர் வந்து எக்ஸேல். இது இணையக்கூடிய புள்ளிக்கு பேர் தான் கயாஸ்மா அல்லது கயாஸ்மேட்டான்னு பேர். கயாஸ்மேட்டா அந்த மாதிரி இணைஞ்சிருக்குன்றாங்க, கயாஸ்மேட்டா. இந்த கயாஸ்மேட்டா ஆர் குரோமேட்டின் ஸ்ட்ரக்சர் த சைட்ஸ் வேர் ரீகாம்பினேஷன் ஹேஸ் பீன் டேக்ஸ் பிளேஸ். ஒரு பிளேஸில் வந்து ஒரு புள்ளியில் வந்து ஒன்று ஒன்று இணைஞ்சு இணையுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ரீகாம்பினேஷனாக மீள் சேர்க்கை ஏற்படுத்தும். மீள் சேர்க்கை மீண்டும் இணைய சொல்கிறாங்க. They are specialized chromosomal structures that hold and homologous chromosomes together. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒத்திசை குரோமோசோம்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிய நிலையில் காணப்படும். ஒரே மாதிரி குரோமோசோம் வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று விலகி இருக்குன்னு சொல்கிறாங்க. Taken place. They are specialized chromosome structure that hold homologous chromosomes together. The sister chromatid remain closely associated, whereas homologous chromosomes tend separate from each other but held together chiasmata. இது வந்து பார்த்தீங்கன்னா இணைகிறதுக்கு பேர் chiasmata என்ற புள்ளியில் இணையுது. பாருங்க, this substance may last for day or years depending on the sex and organism. இது வந்து பார்த்தீங்கன்னா பால் தன்மை உள்ள, அதாவது செக்ஸ் தன்மை உள்ள உயிரினங்களில் மட்டும்தான் இது நடக்கும்னு சொன்னாங்க. அதாவது உயிரினங்களில் வந்து உயிரினங்களுக்கு ஏற்ப நாட்கள் அல்லது பல வருஷங்களாக இது தொடர்ந்து நடைபெறும். சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, டயக்னாசிஸ் சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா பாருங்க, டெர்மினைசேஷன் ஆஃப் கயாஸ்மேட்டா வந்து முடிவுறக்கூடிய நிலை சொல்லுவாங்க. அதான் டெர்மினைசேஷன் சொல்லுது. இந்த termination of chiasmata, the homologous chromosomes became short and condensed. அப்போ கயாஸ்மாக்கள் வந்து முடிவுற நிலையில் வந்து
இந்த நிலை நிகழ்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கத்தரிக்கோள், அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்கோள் இலை கூடுகின்றன. கத்தரிக்கோள் இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பார்க்கறதுக்கு வந்து கிராஸாக இருக்குவாங்க. அந்த கிராஸாக இருக்கக்கூடிய ஈக்வேட்டர் செல் நோன் அஸ் மெட்டாஃபேஸ் பிளேட். அங்கே தான் என்னது மெட்டாஃபேஸ் பிளேட் உருவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து the random distribution of homologous chromosomes in cells metaphase 1 is called independent assortment. மெட்டாஃபேஸ் கால்டு இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெட்டாஃபேஸ் 1ல் வந்து அது வந்து தனிச்சையாக நடைபெறும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க அனாஃபேஸ் 1. அடுத்து நான் என்ன பார்க்க போகிறோம்னா அனாஃபேஸ் 1 அப்படி ஒரு ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். அனாஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரோமோசோம்னு ஒரே மாதிரி நாப்படுது. அப்போ குரோமோசோம்ஸ், அதாவது ஹோமோலோஸ் குரோமோசோம்னா ஒரே மாதிரி இருக்க குரோமோசோம்ஸ் are separated from each other by shortening spindle fibers. Spindle fibersனா இங்கே வந்து ஒரே மாதிரி இருக்க குரோமோசோம் வந்து each other by shortening அந்த ஒரே மாதிரி குரோமோசோம் சுருங்கி அதாவது ஷார்ட்டாக மாறி நீளமாக குரோமோசோம் வந்து குட்டையாக மாறி ஸ்பிண்டில் ரே மூலமாக ஸ்பிண்டில் ஃபைபர் மூலமாக பிரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? பிரிதல் நிலை நிகழ்கிறது. அப்போ இது வந்து இந்த கோமல் குரோமோசோம்ஸ் விச் 2 chromatids undivided centromere. அப்போ undivided centromere move towards the opposite fold. அப்போ அந்த ஸ்பிண்டில் மூலமாக அந்த குரோமோசோம் வந்து ஆப்போசிட் போலை நோக்கி மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும் பொழுது அந்த ஆக்சுவல் ரெடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம் டிவைட் ஆகுது, 2 டிவைட் ஆகுது. த ஹோமோ குரோமோசோம்ஸ் விச் மூவ் ஆப்போசிட்ஸ் ஃபோல்ட்ஸ் எய்தர் பேரண்டல் ஆர் மேட்னல், அதாவது பேட்னல் அண்ட் மேட்னல் இன் ஆர்ஜின். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம்கள் வந்து ஒரு துருவங்களை நோக்கி துருவங்களுக்கு எதிர்த்து நகர்ந்து அது வந்து குரோமோசோம் ஒன்று வந்து பாருங்க, அந்த குரோமோசோம் ஒன்று ஒரு குரோமோசோம் இருக்கு, அது 2ஆக பிரிந்து ஆப்போசிட் துருவங்களை நோக்கி நகர்ந்து மூவ் ஆகுது. அது காரணம் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் தான். அப்படி போகக்கூடிய குரோமோசோம் வந்து மேட்னலாக இருக்கும், அதாவது பேட்னலாக இருக்கும் அல்லது மேட்னலாக இருக்கும். அதாவது தாய் வழி வந்ததாகவோ அல்லது தந்தை வழி வந்ததாகவோ இருக்கும். இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ரிமைன் அட்டாச்டு வித் தியர் குரோமோசோம்ஸ். அடுத்து சகோதரி குரோமோசோம் சென்டிமீட்டர் வந்து இணைந்து காணப்படும். சகோதரி குரோமோசோம்கள் ஒன்றோட ஒன்று இணைந்தே காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து டிப்ளோஃபேஸ், அதாவது சரி டெலோஃபேஸ் 1. டெலோஃபேஸ் 1 சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் டெலோஃபேஸ் 1ல் வந்து the haploid set chromosomes are present in each fold. ஹேப்ளாய்டு பண்ணால் இப்போ இங்கிருந்து பிரிஞ்சு பாருங்க, இது வந்து பேட்னல், அதாவது பேட்னல் மேட்னல் குரோமோசோம் வந்து ரெண்டுமே ஆப்போசிட் ஃபோல்டில் இருக்குது, வெவ்வேறு துருவங்கள் இருக்குது. அப்படி போன அந்த குரோமோசோம்கள் பாருங்க, இந்த ஹேப்ளாய்டுனா அது ஒவ்வொன்றுமே ஹேப்ளாய்டு தான். The formation of 2 daughter cells, அங்கே 2 daughter செல்லாக மாறும். இந்த haploid number of chromosomes takes place. The nucleus it is அதாவது reassembled-னா அப்போ குரோமோசோம் வந்து ஒவ்வொரு ஆப்போசிட் துருவங்கள் இருக்கும் பொழுது அதில் வந்து திரும்பவும் நியூக்ளியஸ் உருவாகுது. நியூக்ளியஸ் உருவாகும் பொழுது நியூக்ளியரும் உருவாகும். அண்டு குரோமோசோம்ஸ் பாருங்க என்ன வராங்க, அண்ட் குரோமோசோம்ஸ் பிகேம்ஸ் அன்காயில்டு. இப்போ வந்து குரோமோசோம்ஸ் வந்து என்னது அன்காயில்டு அல்லது நியூக்ளியஸ் டிஸ்அப்பியர் ரீஅப்பியர். அப்போ என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டை நோக்கி குரோமோசோம் மூவ் போன பிறகு அங்கே திரும்பவும் நியூக்ளியஸ் உருவாகுது. அதே நேரத்தில் நியூக்ளியஸ் உருவாகுது. திரும்பவும் அனது அன்காயில்னா குரோமோசோம் அன்காயிலாக இருக்காதுன்றாங்க. இதை பாருங்க, இன் பிளான்ஸ் ஆஃப்டர் கேரியோகைனசிஸ் takes place which 2 daughter cells are formed in the cell plate between 2 chromosomes known as the diad of cells. The stage of between the 2 meiotic cells is called interkinesis, which is short lived. இது வந்து என்னது கொஞ்ச நாள் தான். ஷார்ட் லிவ்ட்னா குறைந்த நாள் தான் உயிரோட சொல்கிறாங்க, குறைந்த நாள் தான் வாழக்கூடியது சொல்கிறாங்க. ஷார்ட் லிவ்னா குறைந்த நாள் காணப்படக்கூடியது. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து குரோமோசோம் வந்து ஸ்பிண்டிலே மூலம் பிரிஞ்ச குரோமோசோம் வந்து 2 கேப்ளாய்டு குரோமோசோமாக ஆப்போசிட் போலை நோக்கி மூவ் ஆகுது. அது ஆப்போசிட் போலை நோக்கி மூவ் ஆகி போன உடனேயுமே அங்கே நியூக்ளியஸ் உருவாகுது, நியூக்ளியோஸும் உருவாகுது, எல்லாம் உருவாகி அங்கே ஒரு செல் 2 செல்லாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அடுத்தது பாருங்கள்,
மியாசிஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷனல் டியூஷன் உடையது. சமநிலை பகுப்பு இருக்காங்க, அது பேர் சமநிலை பகுப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமநிலை த டிவிஷன் இஸ் அதர்வைஸ் கால்டு மைட்டாட்டிக், அதாவது மைட்டாட்டிக் மியாசிஸ் because it resembles mitosis since it is include all stages mitotic divisions. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 2 சொல்லக்கூடிய வந்து இப்பகுப்பிற்கு மைட்டாட்டிக் மியாசிஸ் என்று பெயர். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா மியாசிஸ் 2 சொல்லலாம் அல்லது மைட்டாட்டிக் மியாசிஸ் அப்படின்னு கூட அழைக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ப்ரோபேஸ் 2 இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரோபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா the chromosomes with 2 chromatids become short. ரெண்டு குரோமோசோம் என்னன்னா ரொம்ப ஷார்ட்டான குட்டையாக மாறும், சுருங்கும், திக்காகும், becomes visible கண்ணுக்கு தெரியும். அதுக்கு நியூ ஸ்பிண்டில் ரேஸ் டெவலப் ரைட் ஆங்கிள்ஸ் செல் ஆக்சிஸ் the nuclear membrane and nucleus disappear. அதாவது இப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் குரோமோசோம் வந்து 2 குரோமோசோம் இருக்குன்னா அது ஷார்ட் ஆகுதுன்னா குட்டையாக இருக்கும், சுருங்கும், திக்காக மாறும், கண்ணுக்கு தெரியும். அப்போ புதுசாக ஒரு ஸ்பிண்டிலை உருவாகி அந்த குரோமோசோம் வந்து இணையும். அப்படி இணையும் பொழுது நியூக்ளியர் மெம்பரேனும் அழியும், நியூக்ளியோஸும் அழிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து மெட்டாபேஸ் 2 இதில் வந்து குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் ஈக்குவல் பிளேஸ் ஸ்பிண்டில் ரேஸ். அப்போ மைக்ரோடியூப் ஸ்பிண்டில் ஹெட்ஸ் அட்டாச்சு சென்ட்ரோமியர் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இப்போ என்ன இந்த மெட்டாபேஸ் 2 நடக்கிறோம்னா அந்த மாதிரி உருவான இந்த குரோமோசோமில் அப்படி சென்ட்ரோமியரில் போய் இந்த ஸ்பிண்டில் ரே இணையும் சொல்கிறான். அடுத்து அனாபேஸ் 2 இதில் வந்து இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் செப்பரேட்ஸ். இப்போ வந்து என்னென்னா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் செப்பரேட்டாக பிரியுது. இந்த 2 டாட்டர் குரோமோசோம்ஸ் மூவ் ஆப்போசிட் ஃபோல்ட்ஸ். ஒரு குரோமோசோம் ஒரு ஃபோல்டை நோக்கி நகரும்போது அதுக்கு ஆப்போசிட் ஃபோல்டில் இன்னொரு கேப்டல் குரோமோசோம் மூவ் ஆகும். அதுக்கு காரணம் வந்து ஸ்பிண்டில் ரே தான் காரணம். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இந்த சென்ட்ரோமியர் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட். இப்போ சென்ட்ரோமியர் வந்து ரெண்டாக பிரிகிறதுனால குரோமோசோம் ரெண்டாக பிரியுது பாருங்க. அளவு மூவ் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் போல். அங்கே ஹோல்டி சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அங்கே போய் கோலாயிரம் சொன்னாங்க. அடுத்து டெலோபேஸ். இந்த டெலோபேஸில் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த 4 group of chromosomes are organized into 4 capital nuclei. அடுத்து ஸ்பிண்டில் டிசப்பியர்ஸ். இப்போ வந்து ஸ்பிண்டில் வந்து இப்போ குரோமோசோம் வந்து ஆப்போசிட் போல் நோக்கி போன உடனேயுமே அங்கே ஆப்போசிட் குரோமோசோம்களை வந்து இழுத்து கொண்டு போனால் அந்த ஸ்பிண்டில் ரே ஒவ்வொரு திருமணம் சேர்ந்து அடைஞ்ச உடனே டிசப்பியர் அழிஞ்சு போகும். அப்படி போன பிறகு அங்கே என்ன வருவாங்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் என்னோட உருவாங்க, நியூக்ளியோஸ் இடியப்பேர் ஆகும். இப்போ ஆஃப்டர் அதுக்கு அடுத்து உடனே கேரியகைனசிஸ் சைட்டோகைனசிஸ் ஃபாலோ 4 கார்பன் டாட்டர்செல்ஸ் ஆர் டெட்ரஸ் உருவாக்குறாங்க. இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸோடைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க மெயின்டென்ஸ் டிஃபைன்ட் கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் ஆர்கானிசம். உயிர்களில் வந்து வரையறுக்கப்பட்ட நிலையான எண்ணிக்கையில் குரோமோசோம்களை பெற்றிருக்க, அதாவது உயிரினங்களில் வரையறுக்கப்பட்ட நிலையான குரோமோசோம்களை பெற்றிருக்க இந்த பகுப்பு தான் ஹெல்ப்பாக இருக்குன்றாங்க. இந்த பகுப்பு தான் உதவியாக சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர் டேக் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதாவது கிராசிங் ஓவர் டேக் ஸ்பேஸ் இங்கே தான் கிராசிங் நடக்குது. அடுத்து அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் லீட்ஸ் டு வேரியேஷன் அமௌங் ஸ்பீசிஸ். அடுத்து திஸ் வேரியேஷன் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் எவால்யூஷன். மியாசிஸ் லீட்ஸ் டு ஜெனட்டிக் வேரியபிலிட்டி அண்ட் பேட்டர்னிங் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன்டு கேமிட்ஸ் த்ரூ த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இங்கே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுப்பில் அதாவது இந்த கிராசிங் ஓவர் சொல்லுவாங்க இல்லையா, டேக் ஸ்பேஸ் கிராசிங் ஓவர்னா குறுக்கேற்றம் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக். அப்புறம் குறுக்கேற்றம் நடக்கும்பொழுது 2 குரோமோசோம்கள் ஜீனுக்கு அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்பொழுது அங்கே வந்து வேரியேஷன் அதாவது வேறுபட்ட ஸ்பீசிஸ் உருவாக காரணமாக இருக்குது. திஸ் வேரியேஷன் ஆர் நியூ மெட்டீரியல் எவ்வளோ அந்த வேரியேஷன் ஏற்படுச்சுன்னா அதனால நியூ அதாவது புதிய உயிரினங்கள் உருவாக காரணமாக இருக்குது. அந்த மியாசிஸ் லீட்ஸ் டு ஜெனட்டிக் வேரியபிள் ப்ரோமேட்டி அதாவது பேட்டர்னிங் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். அப்போ இந்த மியாசிஸ் மூலமாக தான் பல பண்புகளை கொண்ட புதிய பண்புகளை கொண்ட செயற்கை தோன்றுகிறது சொல்கிறாங்க. அதுக்கு இது உதவியாக இருக்குனாங்க. அடுத்து பாருங்க அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம் ஆஃப் வேரியஸ் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா உயிரினங்கள் பல்வேறு சூழ்நிலை விரும்புறது, அதாவது உயிரினங்கள் வந்து
உயிரினங்கள் பல்வேறு சூழ்நிலை நிர்பந்தத்தை சமாளிக்க உதவும் அமைப்புகள் பண்ணுங்க. அதாவது அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா எதையும், அதாவது பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் அமைப்புகளை பெற்றிருக்க உதவ இந்த மியாசிஸ் மெத்தட் பயன்படுத்துகிறாங்க. இதை பாருங்க, இந்த டயக்ராம் போடுறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் அதாவது மைட்டாசிஸ் இன் பிளான்ட் செல் இன் அனிமல் செல்ஸ். பிளான்ட்ஸ்லாம் அதாவது மைட்டாசிஸ்டுடைய பார்க்குங்க. இங்கே பிளான்ட்ஸ் இருக்குது, இங்கே அனிமல் இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்கிறேன், மைட்டாசிஸ் மூலமாக, அதாவது தாவர செல்லுக்கு விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு. இங்கே வந்து சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சன்ட். பிளான்ட் செல்லில் வந்து சென்ட்ரியோல்ஸ் கிடையாது, ஆனால் அனிமல் செல்லில் வந்து சென்ட்ரியோல்ஸ் காணப்படும். இங்கே அஸ்டர்ஸ் ஆர் நாட் ஃபார்ம்டு, இங்கே அஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே செல் டிவிஷன்ஸ் இன்வால்வ்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் செல் பிளேட். இங்கே செல் டிவிஷன் நடக்கும்பொழுது அங்கே செல் பிளேட் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. இங்கே செல் டிவிஷன் இன்வால்வ் த ஃபார்மிங் த கிளீவேஜ் ஆஃப் சைட்டோபிளாசம். இங்கே சைட்டோபிளாசம் கிளீவேஜ் சொல்கிறாங்க. இங்கே வந்து அகர்ஷன் மெயின்லி அட் மெரிஸ்டம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகர்ஷன் மெயின்லின்னா அங்கே மெரிஸ்டம் சொல்லக்கூடிய ஆக்கத்திசல் நடக்குது. இது வந்து செல் பர்ப்பு எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஆக்கத்திசல் நடக்குது சொல்கிறாங்க. இங்கே அகர்ஷன் டிஷ்யூஸ் த்ரூ அவுட் த பாடி. இது உடம்புக்குள்ளே நடக்கும், உடம்புக்குள்ள எல்லா செல்லும் நடக்கும் சொல்கிறாங்க. இங்கே டயக்ராம் கொடுத்தாங்க பாருங்கள். இது வந்து மைட்டாசிஸோடையது, இது மியாசிஸோடையது. இந்த டயக்ராம் கொடுத்துருக்கு. இதில் வந்து அனாபேஸ் ப்ரோபேஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து மற்ற எல்லா ஆர்கனும் அழிஞ்சிட்டு குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும். அப்போ குரோமோசோம் ஸ்பிண்டிலே உருவாகி இந்த குரோமோசோம் வந்து ரெண்டாக பிரிக்கும். அந்த குரோமோசோம் பிரிக்கக்கூடிய ஹேப்ளாய்ட் குரோமோசோம் வந்து 2 திருமுனைக்கு நகரும் பொழுது அங்கே சென்டரில் வந்து ஒரு சுருக்கம் ஏற்பட்டு 2 செல்லாக ஃபார்ம் ஆகும். அடுத்த ஹெடிங் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து மைட்டாசிஸுக்கும் மியாசிஸுக்கும் உள்ள ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து தாவர செல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பிளான்ஸ் அதாவது மைட்டாசிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, இதில் பாருங்க, ஒரு டிவிஷன் நடக்கும், அதாவது ஒரு முறை மட்டும் தான் பார்க்கப்படும் மைட்டாசிஸில். இங்கே வந்து 2 டிவிஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரிமைன் த சேம். குரோமோசோம் எண்ணிக்கை வந்து தாய் செல்களில் இருக்கிறது போன்றே சேய் செல்லையும் காணப்படும். என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரிமைன் த சேம்னா பேரண்ட் செல்ஸ் எவ்வளோ குரோமோசோம் நம்பர் இருக்கோ அதே எண்ணிக்கை டாட்டர் செல்லையும் காணப்படுறாங்க. இங்கே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கால்னு சொல்கிறாங்க. எப்படின்னா எண்ணிக்கை வந்து 4 அதாவது குரோமோசோம் எண்ணிக்கை வந்து 4 சேய் செல்கள் பாதியளவாக குறையும், பாதியளவாக குறைக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் லைன் அப் செப்பரேட்லி இன் த மெட்டாபேஸ் பிளேட். என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாபேஸ் தட்டில் ஹோமோலோகஸ் குரோமோசோம் மையப்பில் தனித்தனியாக அமையும். குரோமோசோம் அதாவது ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா ஒரே இருக்கக்கூடிய குரோமோசோம், அது வந்து தனித்தனியாக காணப்படும் சொல்கிறாங்க. இங்கே ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து பேர் ஆஃப் ஃப்ரம் ஃபைபர். இங்கே வந்து பேராக காணப்படும், இங்கே தனித்தனியாக காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் கயாஸ்மெட்டா அல்லது சியாஸ்மெட்டா சொல்லலாம். சியாஸ்மெட்டா டு நாட் ஃபார்ம் கிராசிங் ஓவர் நெவர் அகர்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒத்துழை குரோமோசோம் இணை சேருவதில்லை, இங்கே வந்து இணை சேரும் சொல்கிறாங்க. இங்கே வந்து இணை சேரும். அடுத்து பாருங்க, சேய் செல் அதாவது டாட்டர் செல்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். டாட்டர் செல்னா தாய் செல்லை போன்ற சேய் செல் இருக்குன்றாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து டாட்டர் செல்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் இன் பேரண்ட் செல். பேரண்ட் செல் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் பண்பும் டாட்டர் செல்லும் வேறுபட்டு காணப்படும் எங்கள் மியாசிஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 செல்கள் உருவாகுன்றாங்க, இங்கே 4 செல் உருவாகும். தேங்க்யூ.